மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கீங்களா? நான் ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கேங்க. தொடர்ந்து உங்களுக்கு கல்வி வீடியோக்களை கொடுக்கறது மூலமா. வெல்கம் டு பிரசாத் அருண் யூடியூப் சேனல். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முறையா வரீங்க. உங்களுடைய நண்பர்கள் இல்லைன்னா யார் மூலமோ எப்படியோ சோசியல் மீடியாலயோ ஏதோ ஒரு வழியில உங்களுக்கு நம்ம வீடியோ பத்தி தெரிய வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு துறைவாரியான கலைச்சொற்கள்லாம் பிரிச்சு பெரிய புத்தகமா போட்டு கொடுத்திருக்காங்க. அதை நம்ம பகுதி பகுதியா பிரிச்சு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 13வது பகுதி, பார்ட் 13. உங்களுக்கு ஒரு அரசு பணி அப்படிங்கிறது கனவு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதுல என்னுடைய பங்கு, அதாவது உங்களுடைய உழைப்பு 100% இருக்கு இல்லைங்களா, அதுல ஒரு சிறு துளியாவது என்னுடைய பங்கு இருக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. நீங்க நல்லா காதுகளை கவனமா கொடுத்து கேளுங்க. இங்க நம்ம விஷுவலா பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது. நீங்க கேட்கறது மூலமாவே செமையா ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கிறது தான் நம்ம சேனலுடைய நோக்கம். ஏன் அப்படின்னா, ஆயிரக்கணக்கான பாடல்களை நீங்க கடந்து வந்திருப்பீங்க. எல்லாமே உங்க மனசுல நிற்கும். ஏதோ ஒரு இடத்துல ஒரு மியூசிக் ஓடுச்சுன்னா அது இந்த பாட்டு தானே அப்படின்னு நீங்க பாட ஆரம்பிப்பீங்க. எப்படின்னா, அதை நீங்க காதுகளா கேட்டது மூலமா தான். அந்த லிரிக்ஸ்லாம் நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க, பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு அந்த பாடலுடைய முணுமுணுப்பு வரும். அது மூலமா தான். சரி, வீடியோக்குள்ள போயிருவோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்க நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் கொடுக்காம இருக்கவங்களாம் லைக் கொடுத்துங்க. காதுகளை தீட்டி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிருவோம். அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர். அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர் அப்படின்னு முதல் வார்த்தை கொடுத்திருக்காங்க. இன்னைக்கான முதல் வார்த்தை இதுதான். மதிப்பு ஏற்பு. அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர், மதிப்பு ஏற்பு. இதோடைய ஸ்பெல்லிங் சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் காதுகளை கவனப்படுத்திங்க. அக்செப்டன்ஸ், ACCEPT, அக்செப்ட் அன்ஸ் ANCE, அக்செப்டன்ஸ் ACCEPT ANCE, ஃபார் FOR, ஹானர் HONOUR, ஹானர், அக்செப்டன்ஸ் ஃபார் ஹானர், மதிப்பு ஏற்பு. மதிப்பு ஏற்பு. அடுத்த வார்த்தைக்கு போவோம் வாங்க. அக்செப்டன்ஸ் ஃபோர்ஜ்டு, போலி ஏற்பு. போலி ஏற்பு, அக்செப்டன்ஸ் ஃபோர்ஜ்டு. அக்செப்டன்ஸ் ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்பெல்லிங் சொல்லியிருக்கேன், திரும்ப ஒரு வாட்டி சொல்றேன். ACCEPT ANCE, அக்செப்டன்ஸ் ஃபோர்ஜ்டு, FORGED, FORGED, அக்செப்டன்ஸ் ACCEPT ANCE, அக்செப்டன்ஸ் ஃபோர்ஜ்டு அப்படின்னா போலி ஏற்பு. அடுத்த வார்த்தை பெறுவோமா? அக்செப்டன்ஸ் ஜெனரல். அக்செப்டன்ஸ் ஜெனரல் அப்படின்னா என்னது? அக்செப்டன்ஸ் ஜெனரல்னா பொது ஏற்பு. பொது ஏற்பு. அக்செப்டன்ஸ் ACCEPT ANCE, அக்செப்டன்ஸ் ஜெனரல் GENERAL, ஜெனரல். அக்செப்டன்ஸ் ஜெனரல் அப்படின்னா பொது ஏற்பு. அடுத்த வார்த்தை அக்செப்டன்ஸ் லோக்கல். அக்செப்டன்ஸ் லோக்கல். அக்செப்டன்ஸ் லோக்கல். அக்செப்டன்ஸ் லோக்கல். ACCEPT ANCE, அக்செப்டன்ஸ் லோக்கல். LOCAL, LOCAL, லோக்கல். ஓகேங்களா? அப்படின்னா உள்ளூர் ஏற்பு. உள்ளூர் ஏற்பு, அக்செப்டன்ஸ் லோக்கல். உள்ளூர் ஏற்பு. உள்ளூர் ஏற்புனா அக்செப்டன்ஸ் லோக்கல். அக்செப்டன்ஸ் ஆஃப் பெயில். அக்செப்டன்ஸ் ஆஃப் பெயில் இப்படின்னா என்னது? பிணை ஏற்பு. பிணை ஏற்பு, அக்செப்டன்ஸ் ACCEPT ANCE, அக்செப்டன்ஸ் ஆஃப் OF, பெயில் BAIL, பெயில் BAIL, அக்செப்டன்ஸ் ஆஃப் பெயில் அப்படின்னா பிணை ஏற்பு. நீங்க நிறைய செய்திகளை கடந்து வந்திருந்தீங்கன்னா பிணை அப்படிங்கிற விவரங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்களா? பிணைனா என்ன, பெயில்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆபீஸ். அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆபீஸ் அப்படின்னா என்னது? பதவியேற்பு. நீங்க ஒரு அதிகாரியா போய் ஃபர்ஸ்ட் தடவை அந்த ஆபீஸுக்கு போய் ஒரு அதிகாரியா
பதவி ஏற்று உங்களுடைய அபிஷியல் சிக்னேச்சர் போட்டு அதுதான்ப்பா என்னோட பதவி அப்படின்னு எடுத்துக்கிறீங்களா, அதுதான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஆபீஸ். அப்படின்னா பதவி ஏற்பு. அக்செப்டன்ஸ் ACCEPT ANCE acceptance of OF office OFF ICE acceptance of office னா என்னது? பதவி ஏற்பு. அடுத்த வார்த்தை பெறுமா? acceptance of stock acceptance of stock அப்படின்னா இருப்பு சரக்கு ஏற்பு. இருப்பு சரக்கு ஏற்பு. இப்ப வேர் ஹவுஸ்ல எல்லாம் அந்த சரக்குகள் கையாளுவாங்க இல்லைங்களா, சரக்குகள்னா இல்ல கூட்ஸ், அதை கையாளுறது தான் அந்த சரக்குகள் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் வந்து செக் பண்ணுவாங்க. அதுக்கு பேரு தான் அக்செப்டன்ஸ் ஆஃப் ஸ்டாக். அப்படின்னா இருப்பு சரக்கு ஏற்பு. அக்செப்டன்ஸ் ACCEPT ANCE acceptance of OF stock 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 acceptance of stock அப்படின்னா இருப்பு சரக்கு ஏற்பு. அடுத்த வார்த்தை வருமா? acceptance of tender acceptance of tender அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கு ஒப்பந்த புள்ளி கோருனாங்க, இதுக்கு ஒப்பந்த புள்ளி கோருனாங்க அப்படின்னு. அதுதான் ஒப்பந்த புள்ளி தான். சரிங்களா? ஒப்பந்த புள்ளி ஏற்பு அக்செப்டன்ஸ் ஆஃப் டெண்டர். அக்செப்டன்ஸ் ஆஃப் டெண்டர்னா ஒப்பந்த புள்ளி ஏற்பு. அக்செப்டன்ஸ் ACCEPT ANCE அக்செப்டன்ஸ் ஆஃப் OF டெண்டர் TENDER அக்செப்டன்ஸ் ஆஃப் டெண்டர் அப்படின்னா சொல்லுங்க, ஒப்பந்த புள்ளி ஏற்பு. அடுத்த வார்த்தை பெறுமா? அக்செப்டன்ஸ் பார்ஷல் அக்செப்டன்ஸ் பார்ஷல் அப்படின்னா என்னது? அக்செப்டன்ஸ் பார்ஷல் பகுதி ஏற்பு. அக்செப்டன்ஸ் பார்ஷல் பகுதி ஏற்பு. அக்செப்டன்ஸ் பார்ஷல் பகுதி ஏற்பு. அக்செப்டன்ஸ் ACCEPT ANCE அக்செப்டன்ஸ் பார்ஷல் PARTIAL பார்ஷல் PARTIAL பார்ஷல் அக்செப்டன்ஸ் பார்ஷல் பகுதி ஏற்பு. அதுக்கப்புறமா அக்செப்டன்ஸ் குவாலிஃபைடு அக்செப்டன்ஸ் குவாலிஃபைடு நிறைவுற்ற ஏற்பு. நிறைவுற்ற ஏற்பு. அக்செப்டன்ஸ் குவாலிஃபைடு நிறைவுற்ற ஏற்பு. ACCEPT ANCE acceptance qualified 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 acceptance qualified அப்படின்னா என்னது? நிறைவுற்ற ஏற்பு. சூப்பர். அடுத்த வார்த்தை பெறுமா? அக்செப்டன்ஸ் ரேட்ஸ் அக்செப்டன்ஸ் ரேட்ஸ் ஏற்பு விகிதம். ஏற்பு விகிதம். அக்செப்டன்ஸ் ரேட்ஸ் ACCEPT ANCE acceptance rates 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 acceptance rates ஏற்பு விகிதம். accepted ஏற்கப்பட்டது. accepted ஏற்கப்பட்டது. accepted ஏற்கப்பட்டது. அதாவது நீங்க ஏதாவது ஒரு கோரிக்கை மனு நம்ம TNE சேவையிலே கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல இருந்து முதல்ல உங்களுக்கு என்ன வரும்? உங்கள் கோரிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது, சப்மிட்டட் அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா அது இந்த துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்கோம், அந்த மாதிரிலாம் நிறைய மெசேஜஸ் வரும். அதுக்கப்புறமா உங்க கோரிக்கை உண்மையானது அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க? அதை வந்து ஏற்றுக்கிட்டு இருப்பாங்க. அத என்னன்னு மெசேஜ் அனுப்புவாங்க? Your request has been accepted அப்படி அனுப்புவாங்களா? அதுதான் accepted அப்படின்னா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, ஏற்கப்பட்டது. ஓகேங்களா? accepted. ACCEPTED 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 ஏற்கப்பட்டது. accepted and countersign accepted and countersign
ஏற்புடன் மேலொப்பம் இடப்பட்டது. ஏற்புடன் மேலொப்பம் இடப்பட்டது. அக்செப்டட் அண்ட் countersigned. accepted 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 and உங்களுக்கு தெரியும் AND. countersigned இந்த ஸ்பெல்லிங் கவனமா கேட்டுக்குங்க. counter COUNTER counter. signed 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 counter COUNTER SIGNED countersigned. ஓகேங்களா? accepted and countersigned. ஏற்புடன் மேலொப்பம் இடப்பட்டது. ஏற்புடன் மேலொப்பம் இடப்பட்டது. accepted in principally. accepted in principally. கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த பிரின்சிபலி இது வந்து நிறைய நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட பாலிசிஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாலிசிஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் பாலிசிஸ் தான் கொள்கை முடிவுகள் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நிறைய செய்திகள்லாம் நீங்க கடந்து வந்திருக்கும் போது வந்து நீதிமன்றங்கள் சொல்லியிருப்பாங்க அது அரசோடைய கொள்கை முடிவு, அதுல நாங்க தலையிட மாட்டோம் அந்த மாதிரி. அதுதான் வந்து என்ன சொல்றாங்கன்னா அக்செப்டட் பிரின்சிபலி. ஓகேங்களா? accepted in principally அப்படின்னா கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. accepted 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 in IN principle 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 principle. accepted in principle கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. acceptor acceptor ஏற்பவர் ஏற்றுக்கொள்பவர் ஏற்பவர் ஏற்றுக்கொள்பவர். acceptor ஒவ்வொரு வார்த்தைக்கும் சில சில மாற்றங்கள் தான் இருக்கு. குட்டி குட்டி மாற்றங்கள் தான். இன்னொன்று ஒரு ஸ்பெல்லிங் நம்ம மாத்தி போட்டோம்னா முடிஞ்சு கதை. ACCEPTOR ACCEPTOR accept OR acceptor ACCEPTOR ஏற்பவர் அல்லது ஏற்றுக்கொள்பவர். அதுதான் அந்த வார்த்தைக்கான அர்த்தம். அடுத்த வார்த்தைக்கு வருமா? acceptor ஆட்டம். acceptor ஆட்டம்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. ஆட்டம்னா நிறைய இது இருக்குங்க, அதையும் நீங்க கவனத்துல கொள்ள வேண்டும். acceptor ஆட்டம். ஏற்பு அணு. ஏற்பு அணு. acceptor ஆட்டம்னா ஏற்பு அணு இங்க கொடுத்திருக்கிறது. ஓகேங்களா? acceptor 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 ஆட்டம். உங்களுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமா? ATOM 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 atom. acceptor ஆட்டம் ஏற்பு அணு. அடுத்த வார்த்தை பெறுவோம். acceptor ledger acceptor ledger ஏற்பவர் பேரேடு. acceptor ledger ஏற்பவர் பேரேடு. acceptor 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 ledger 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 acceptor ledger ACCEPTOR acceptor ledger LEDGER ஏற்பவர் பேரேடு. ஏற்பவர் பேரேடு. access நுழைவு நுழைவுரிமை வழி வாய்ப்பு. நுழைவு நுழைவுரிமை வழி வாய்ப்பு. access 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 நுழைவு நுழைவு உரிமை வழி வாய்ப்பு. இத்தனை வார்த்தை இருக்கு accessக்கு. access point access point அணுகுநிலை. access point அணுகுநிலை. access point என்னதுங்க? அணுகுநிலைன்னு கொடுக்குறாங்க. access 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 point POINT access point அணுகுநிலை. accessibility அணுக இயலும் தன்மை. accessibility அல்லது
காட்சிக்கு எளிமை. accessibility என்னதுங்க? accessibility அணுக இயலும் தன்மை அல்லது காட்சிக்கு எளிமை. accessibilityயோட ஸ்பெல்லிங் ACCESSIBILITY 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 அணுக இயலும் தன்மை, காட்சிக்கு எளிமை. அடுத்த வார்த்தை போவோம். accessible அணுகத்தக்க, அணுகத்தக்க அல்லது வாய்ப்பளிக்கத்தக்க. accessible அணுகத்தக்க அல்லது என்னது? வாய்ப்பளிக்கத்தக்க. ஓகேங்களா? accessible அதோட ஸ்பெல்லிங் ACCESSIBLE ஓகேங்களா? கவனமா கேட்டுங்க. முதல்ல இருந்ததுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. அது என்னன்னு கமெண்ட்ல கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க. ACCESSIBLE இது accessible. accessibility அப்படின்னா என்னது அப்படின்னு கண்டுபிடிங்க. அணுகத்தக்க, வாய்ப்பளிக்கத்தக்க அப்படிங்கிறது accessible. அடுத்த வார்த்தை பெறுமா? accession accession இணக்கம், உடைமையின் மேலீட்டம். accession இணக்கம், உடைமையின் மேலீட்டம் அல்லது பதவியேற்பு. accession இணக்கம், உடைமையின் மேலீட்டம், பதவியேற்பு. இத்தனை வார்த்தை கொடுத்திருக்காங்க. இணக்கம், உடைமையின் மேலீட்டம், பதவியேற்பு. accession அந்த ஒரு வார்த்தைக்கா இவ்வளவு வார்த்தை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல? ஓகே, accession அதோட ஸ்பெல்லிங் பார்த்துருவோமா? ACCESSION 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 இணக்கம், உடைமையின் மேலீட்டம், பதவியேற்பு. அடுத்த வார்த்தை accession rate accession rate செலவியம், மேலீட்ட கட்டணம். accession rate செலவியம், மேலீட்ட கட்டணம். accession rate accession 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 rate RATE accession rate செலவியம், மேலீட்ட கட்டணம். அடுத்த வார்த்தை போவோம். accession register சேர்க்கை பதிவேடு. சேர்க்கை கிடையாது, சேர்க்கை, சேர்த்துக்கிறது. சேர்க்கைனா ஆர்டிபிஷியல் ஆயிடும். சேர்க்கை ஓகேங்களா? செயற்கை கிடையாது, சேர்க்கை. accession register சேர்க்கை பதிவேடு, சேர்க்கை பதிவேடு, சேர்க்கை பதிவேடு, சேர்க்கை. accession 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 register REGISTER accession register சேர்க்கை பதிவேடு, சேர்க்கை பதிவேடு. accession register accessory இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கடந்து வந்திருப்பீங்க இந்த வார்த்தைய கண்டிப்பா. எனக்கு முன்னாடியே நீங்க தமிழ்ல டப்புன்னு அடிச்சிருப்பீங்க. accessory நீங்க நினைச்சதுதான் இல்ல. ஒரு நாட்டின் நிலப்பகுதியுடன் வென்றெடுத்த நிலப்பகுதியை சேர்த்தல். ஒரு நாட்டின் நிலப்பகுதியுடன் வென்றெடுத்த நிலப்பகுதியை சேர்த்தல் accessory. என்ன நீங்க நினைச்சது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் இருக்கு. துணை பொருள் அதுவும் இருக்கு. accessory அப்படின்னா ஒரு நாட்டின் நிலப்பகுதியுடன் வென்றெடுத்த நிலப்பகுதியை சேர்த்தல் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் துணை பொருள். துணை பொருளா அப்படின்னு என்ன அப்படின்னு நினைக்கிறீங்களா? வீடியோ எதுல பாக்குறீங்க? மொபைல்ல. அதுக்கு துணை பொருள்லாம் என்னது? சார்ஜிங் கேபிள், சார்ஜர், ஹெட்செட். சூப்பருங்க. இதெல்லாம் தான் ஆக்சசரிஸ். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணும்போது பாக்ஸ் ஆக்சசரிஸ் என்னென்ன வரும் செக் பண்ணு அப்படின்னு செக் பண்ணி வாங்குறோம்ல, அதுதான் ஆக்சசரி. அப்படின்னா ஒரு நாட்டின் நிலப்பகுதியுடன் வென்றெடுத்த நிலப்பகுதியை சேர்த்தல், அப்படி இல்லைன்னா துணை பொருள். துணை பொருள்
ஆக்சசரினா துணை பொருள், அதுதான் அந்த சார்ஜிங் கேபிள் இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆக்சசரிஸ். ஆக்சசரி ஸ்பெல்லிங் பார்த்துருமா? ACCESSORY, ACCESSORY, ஆக்சசரி, ஆக்சசரி. ஓகேங்களா? இதோட இன்னைக்கான வீடியோ பகுதியை நம்ம முடிச்சுக்கோம். இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்களுடைய பிரசாத் அருண். நல்லா படிங்க, நல்லா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம சேனலுக்கு வாங்க, காதுகளை கொடுத்து கவனமா கேளுங்க. நீங்க 100% தயார் பண்றீங்கன்னா அதுல ஒரு சின்ன டிராப் அளவுக்காவது என்னுடைய உதவி இருக்கும். நீங்க பரீட்சை ஹால்ல போய் உட்கார்ந்த உடனே கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்த கலைச்சொற்கள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஸ்டினை பார்த்த உடனேயே என்னுடைய குரல் உங்க காதுகளில் ஒலிக்கும், இதுதான் ஆன்சர். கவனமா இருக்கீங்களா ஸ்பெல்லிங்ல அப்படின்னு நான் கேட்கறதுலாம் உங்களுக்கு கேட்கும் பாருங்களேன். அடுத்த தடவை எக்ஸாம் போயிட்டு நீங்க இதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க, ஆமா உங்க குரல் கேட்டுச்சு அப்படின்ட்டு. நிறைய கலைச்சொற்கள் நம்ம கவர் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ தொடர்ந்து நல்லபடியா படிங்க, நிறைய விஷயங்களை கத்துங்க, நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், உங்களுடைய சோசியல் கனெக்ட்ஸா இருக்கட்டும், உங்களுடைய நட்பு வட்டாரமா இருக்கட்டும், லைப்ரரி போறீங்க, நான் யாரோ ஒரு தம்பி எப்படி படிக்கிறது என்ன படிக்கிறது நான் இப்பதான் வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கிறவரா இருக்கட்டும், நான் ரொம்ப நாளா தனியார்ல வேலை பார்த்துட்டு எனக்கு ஒரு அரசு பணியாளரா ஆகணும் அப்படின்னு விருப்பம் அப்படின்னு தெரிவிக்கிறவரா இருக்கட்டும், யாராவது ஒருத்தருக்கு அப்படி ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா அவங்களும் படிச்சுக்குவாங்க, அவங்களும் ஒரு அரசு அதிகாரியானா நல்லா தானே இருக்கும். இதுவே நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு முனிசிபல் கமிஷனராவோ இல்லைன்னா ஒரு போலீஸ் ஆபீசராவோ அப்படி போனீங்கன்னா எப்படி இருக்கும் உங்க ஊருக்குள்ள? கெத்தா இருக்கும்ல? அதே மாதிரி நீங்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதுதான் உங்களுடைய ஆசையுமா இருக்கும். கண்டிப்பா நல்லா படிங்க. இன்னொரு காணொலியில நம்ம சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் தான். ஆல்ரெடி உங்களுக்கு என்னோட பேர் தெரியும். ஓகேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ்லாம் நல்லா பார்த்து எல்லா வீடியோக்கும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு ஜம்முன்னு படிச்சுட்டே இருங்க. பாய்.